அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில போடக்கூடிய தள்ளுபடியும். இதுல இருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துல இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்துல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னா அது ஆடி மாசம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்துல தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். சோதனைகளை கூட சாதனைகளா மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தயங்கவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. அவ்வளவு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறாரு. குருவோடு சேர்ந்து செவ்வாயும் 6ஆம் இடத்துலையே சஞ்சரிக்கிறாரு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே சனி கும்பராசியில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி கடக ராசியில் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் சுக்கிரன் பயிற்சி அடைகிறாரு. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். மன அமைதி தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைச்சாலே எல்லா காரியத்திலையுமே நம்ம சுமூகமாக நம்மளால் செயல்பட முடியும். மனதில் ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காரியத்திலையும் நம்மளால் நிம்மதியாக செயல்பட முடியாது. அந்த காரியம் தப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்மளுடைய உடலும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இது வரைக்கும் வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவரோடு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறதால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்தில். இதுவரைக்கும் வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சற்று தாமதமாகலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. இந்த ஆடி மாதத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் அப்படிங்கிறது செய்ய முடியாது. அதனால் ஆவணி மாதத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதனால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதால பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிங்க. குடும்பத்தில் ஒரு சில காலகட்டத்தில் சண்டை சச்சரவு அப்படின்னு வரும் பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். எந்த விதமான சவால்கள் நீங்கள் திறமையாக எதிர்கொண்டாலும் அதில் எல்லாத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது பெறதுக்கு கடுமையான போராட்டமும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் 2, 10, 12 ஆகிய இடங்களில் குருவோட பார்வை இருக்குது. குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் கூட
அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். தொழில் தொடங்கும் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க. விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமாக தான் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவது, பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக உங்களால் முடிஞ்ச பொருள்களை வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரியான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது கரையாது. நிலம் வாங்கும் பொழுதுலாம் அதோட தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கினா நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதன் பிறகு தான் வாங்கணும். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறாரு. ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி வக்கரம் பெறுறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்காது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவிக்குள்ளலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய சண்டையில் போய் முடியலாம். அதனால இந்த ஆடி மாதத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையே தவிர்த்துக்கணும். நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை திட்டினா மனைவி அமைதியாக போங்க, மனைவி கணவனை திட்டினா கணவன் அமைதியாக போகிறது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்லையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை, அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கூட குறித்த நேரத்தில் கொடுக்க முடியாமல் போகலாம். உங்களுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையால் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு துணையாக இருக்கிறவர்களாலேயே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் மிக மிக கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஷூரிட்டி கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, நண்பர்களுக்காக நகை வச்சு பணம் கொடுக்கறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருப்பாங்க. எந்த விதத்தில் இவனை கவுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களுடைய அனைத்து முன்னேற்றங்களையும் பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்த்துக்கணும். எனக்கு வருமானம் அப்படிங்கிறது இவ்வளவு வருது, நான் இவ்வளவு வச்சுருக்கேன் அப்படின்னு ஆடம்பரமான பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துக்குங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலத்தில் சற்று குறைஞ்சி உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி புதன் வக்கரம் ஆடி மாதம் 5ஆம் தேதியே கடகராசியில் வக்கரம் பெறுறாரு. ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது தான். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். இல்லை சுப செய்திகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாவும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதத்தில். புதிய முயற்சிகள் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்கள் முயற்சி செய்துகிட்டே வந்திருப்பீங்க, அதில் தடைகளாகவே இருந்திருக்கும். அந்த முயற்சி இந்த மாதத்தில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இதே மாதிரி உத்தியோகத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் ஆடி மாதம் 16ஆம் தேதி போகிறாரு. 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சுக்கிரன் பார்க்குறாரு. அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமாக முடியும். இது வரைக்கும் பாகப்பிரிவினை செஞ்சு கொள்ளாதவங்கெல்லாம் இனிமேல் அந்த முயற்சிகளை எடுக்கலாம். நீதிமன்றத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் முடிவுக்கு அது கைக்கு சேரும். இல்லை அப்படின்னா எப்பொழுதும் நீங்கள் வாங்கி போட்ட சொத்து இந்த மாதம் அதை விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இல்லை பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக நகை வாங்கலாம். இந்த மாதிரியான செயல்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்திலலாம் சக பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் இனிமேல் அது இருக்காது. அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அந்த பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் சேருவாங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பல பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால மற்றவர்களிடத்தில் பொறுப்பு சொல்லுவதை தவிர்த்துக்குங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு முதலீடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேரும். 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒருத்தரே செய்ய வேண்டிய சூழ்நிலையாக கூட வரும். அந்த நேரத்தில் சலிச்சுக்காமல் உங்களுடைய வேலையை செய்து கொடுங்க. அது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும்.
இந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மாணவர்கள்லாம் படிப்பில் வந்து கவனம் தராமல் பார்த்துக்குங்க. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் செலவுகளும் அதிகரிக்கிறதால பண தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் மருத்துவ செலவு, மருத்துவமனை சென்று மருத்துவரை அணுகுனீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க தனுசு ராசிக்காரர்கள். காலையில் எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையில் காலை மாலை அப்படின்னு இரு வேளையிலையும் விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க. அன்றாட பணிகளை தொடங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.